இது ஒரு நல்ல ஒரு கேள்விங்க. இப்ப ரமலான் மாதத்துக்கு இந்த தராவீஹ் என்ற பெயர்ல நம்ம ஒரு தொழுகையை தொழுகிறோம். அவங்க கேள்வி எப்படி வந்திருக்குன்னு கேட்டா, தராவீங்கிற பெயர்ல முதல்ல தொழுகை இருக்குதா அப்படிங்கிறத முதல் கேள்வியை கேட்கறாங்க. அது நல்ல கேள்விதான். ஒரு தொழுகைக்கு பெயர் வைக்கிறதா இருந்தா அசர் தொழுகைன்னு பெயர் வைக்கிறோம், லோஹர் தொழுகைங்கிறோம், ஃபஜ்ருங்கிறோம், ஜும்மாங்கிறோம், ஈது தொழுகைங்கிறோம், மலை தொழுகை, இஸ்திஸ்கா தொழுகைன்னு சொல்றோம், குசூப் அதாவது சூரிய கிரகண சந்திர கிரகண தொழுகைன்னு சொல்றோம். இந்த தொழுகைகளுக்கெல்லாம் நம்மளா பேர் வச்சுக்கல. இந்த பேர்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் வச்சது. அசர் தொழுகை நம்மளா பேர் வச்சுக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு அசர்னு சொன்னாங்க, நாமளா அசர்ங்கிறோம். ஆனால் இப்ப தராவீஹ்னு ஒரு தொழுகைக்கு பேர் வைக்கிறோம்னு வைங்க, அது யார் சொல்லணும்? அல்லாஹ்வுடைய ரசூல் தான் சொல்லணும். நீங்க குர்ஆன் அல்லது அல்லாஹ் சொல்லியிருக்கணும். குர்ஆன் முழுசும் நீங்க தேடி பார்த்தாலும் சரி, தராவீங்கிற வார்த்தையே இருக்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ்கள் ஏராளமான நூல்களில் தொகுக்கப்பட்டிருக்கிறது. அவங்க தங்கள் வாழ்நாளில் ஒரு தடவையாவது இந்த தராவீங்கிற சொல்ல யூஸ் பண்ணிருக்காங்களான்னா இல்ல. பிற்காலத்தில் வந்தவங்க தான் இந்த பெயர்ல ஒரு தொழுகை உண்டாக்குறாங்க. தராவீஹ் என்ற பெயர்ல ஒரு தொழுகையை உண்டாக்குறாங்க. அப்ப தராவீங்கிற இந்த பெயர் பின்னாடி வந்தது. அதுல கூட ஒரு விஷயம் இருக்குங்க. இந்த தராவீக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அதை வணங்கிக்கலாம். நீங்க சிரிப்பீங்க. ஒரு தொழுகைக்கு பெயர் வைக்கிறதா இருந்தா ஒரு நல்ல ஒரு அர்த்தம். ஒரு ஃபஜ்ர் தொழுகைங்கிறோம். ஃபஜ்ருங்கிறது ஒரு நேரம், அந்த நேரத்தில் தொழுவதனால ஃபஜ்ர் தொழுகைங்கிறோம். அசர் என்பது ஒரு குறிப்பிட்ட நேரம், அந்த நேரத்தில் தொழுவதனால அசர் தொழுகைங்கிறோம். இந்த தராவீஹ் இருக்கு பாருங்க, இந்த தராவீங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தர்வீஹத்துன் என்பதனுடைய பன்மை தராவீஹ். தராவீஹ்ங்கிறது ஒரு பன்மையான சொல். இலக்கணத்துல ஒருமை பன்மைம்பாங்கல்ல, அந்த பன்மையை குறிக்கக்கூடிய சொல் தராவீஹ். அதனுடைய ஒருமை வந்து தர்வீஹத்துமாங்க. தர்வீஹத்துக்கு என்ன அர்த்தம் கேட்டா, ஒரு தடவை ஓய்வு எடுக்குதல் அர்த்தம். ஒரு தடவை ரெஸ்ட் எடுக்கிறது. இப்ப தராவீஹ்னா நிறைய ரெஸ்ட்னு அர்த்தம், நிறைய ஓய்வு. தொழுகைக்கு பேர் ஓய்வா? தொழுகைக்கு எப்படி பேர் வச்சிருக்காங்க பாருங்க. தொழுகைக்கு பேர் எப்படி? தராவீஹ், ஸலாத்து தராவீஹ்னா ஓய்வு தொழுகை, ஓய்வுகளை கொண்ட தொழுகை அர்த்தம். அப்ப இந்த பேரும் தப்பு, இந்த பேர்ல அவங்க உண்டாக்குன எண்ணிக்கை எல்லாமே தப்பா இருக்கிறது. ரமலானுக்கு சிறப்பான தொழுகை இல்ல, தஹஜ்ஜத் தொழுகை தான் இருக்கிறது. அது ஹதீஸ்கள்ல தஹஜ்ஜத் தொழுகை என்று சொல்லப்படும், இல்லனா கியாமுல் லைல் இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லப்படும். தராவீஹ் என்ற பெயரில் ஒரு தொழுகை கிடையாது.